தீபாவளிக்கு வாங்கின பன்னீர் இருந்தது, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீரும் எடுக்கல, மட்டனும் எடுக்கல, அந்த உருளைக்கிழங்கு போட்டு மசாலா கறி தான். அந்த பன்னீர் வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி, ஒரே ஒரு முள்ளங்கி கிடந்தது, அதை வச்சு ஒரு சப்பாத்தியில் பரோட்டா ஸ்டைல் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன் இன்றைக்கி. அந்த ஒரு முள்ளங்கி வச்சு எந்த குழம்புலாம் பண்ண முடியாது, அதனால் சப்பாத்தி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி தான். அது வந்து பன்னீர் வச்சு ஒரு கிரேவி. அதுக்கு வந்து தக்காளி, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டி வச்சதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் விடுற ஸ்டேஜில் தயிரில் வந்து ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இறக்குற ஸ்டேஜில் இதையும் போட்டு இந்த தயிரையும் ஊற்றிட்டு நம்ம பன்னீரையும் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி அப்புறம் நெய்யை விட்டுட்டு இறக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி தலையும் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிரேவி ரெடிங்க. நார்த் இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா இந்த தயிர் அண்டு கடலை மாவு யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டே கிடைக்கும். அதுவும் இந்த நார்த் இந்தியன் டிஷ்லலாம் யூஸ் பண்ணும்போது தனி டேஸ்ட்டே கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிளேட் வந்து தயிர் அண்டு ஆனியன்லாம் வச்சு சாப்பிட எனக்கு சப்பாத்தி பிடிக்கும். அதோடு சேர்த்து ஸ்வீட்டுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண லவலாடு தான்.